பார்த்தீங்கன்னா கீழே போடுற இந்த பொருளை மட்டும் வச்சு உலகத் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரமாரியாக மொட்டுகளை வைத்து எண்ணெய் நெகிழ வைத்த அந்த உரம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வீடியோவில் பூக்காத செடியிலேருந்து பூக்க வைக்கிறதுக்கு ஒரு உரம் பார்த்தோம் இல்லையா? அந்த உரத்தை இந்த செடி கொடுத்துட்ட பிறகு இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பூக்கள் சூப்பராக பூத்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பூக்களும் இது கூடவே இருக்கிற இங்கே ஒரு சில மொட்டுகள் இருக்கு. இந்த மொட்டுகளும் அதுக்கப்புறம் இதோ பாருங்க, இந்த மொட்டுகள் நல்லா கொத்தா மொட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பஞ்ச் இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, இதுதான். இந்த மாதிரி 30க்கும் மேற்பட்ட மொட்டுகளை இந்த ஒரே செடியில் முதல் முறையாக இப்போதாங்க நானே பார்க்குறேன். அந்த பூச்செடியில் அவ்வளோ நல்லா மொட்டு வச்சுருந்ததுனால இந்த செடிக்கும் இப்போதான் அந்த உரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொடுக்க அந்த செடி மாதிரி இந்த செடியிலையும் இன்னும் நிறைய மொட்டுகள் வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த செடிகளை சுற்றி முட்டை தோல் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. பொதுவாக முட்டை தோல்களை இந்த மாதிரி மண்ணுக்கு மேலே போட்டு விட மாட்டேன். ஆனால் இந்த தடவை இந்த அழகான பூக்களை வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது 2 நத்தை இந்த செடிக்கு மேலே இலைகளை சாப்பிட்டுட்டு இருந்தது. முட்டை தோல் ஷார்ப்பாக இருக்கிறதுனால இலையட்டையும் நத்தையும் இந்த செடி பக்கத்தில் வராமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் ஷேர் பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூச்செடிகளில் எப்படி மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சுது அப்படின்ற குட்டி ஸ்டோரியை பார்த்துட்டோம். இந்த உரத்தை நீங்கள் ரோஜா பூ, செம்பருத்தி அப்படின்னு எல்லா பூச்செடிகளுக்கும் தாராளமாக கொடுக்கலாங்க. நல்லா டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் டீ தூள் கழிவுகள் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இந்த டீ தூளில் பால் கலந்துருக்கும், அதனால் நல்ல தண்ணியில் கொஞ்சம் கழுவிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா டீ தூள் நல்லா வாஷ் ஆகிடும். இதை நம்ம செடிகளுக்கு போடும்போது தேவையில்லாத பூச்சிகளெல்லாம் அட்ராக்ட் பண்ணாது. டீ தூள் கழுவிய இந்த தண்ணீரை பொதுவாக நான் கீழே ஊற்றிடுவேன். நீங்கள் ஒரு வேளை செடிக்கு ஊற்றிருந்து நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா அலசிய டீ தூள் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நல்லா புளிச்ச தயிர்லேருந்து மோரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம நல்லா அலசி வச்ச அந்த டீ தூளை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் அப்படியே ஒரு நாள் நைட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் தண்ணியோட நல்லா டைல்யூட் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம். நிறைய செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது நிறைய நாளத்தோட டீ தூளை இந்த மாதிரி அலசி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கும். நம்ம கிச்சனில் இருக்கிற சிம்பிளான 2 பொருள் தாங்க. கீழே ஊற்றாமல் குப்பையில் போடாமல் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்துலேயும் இருக்கிற பூச்செடிகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பூச்செடிகள்லையும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த உரம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்ததுனால நான் மற்ற எந்த உரமும் இந்த செடிகளுக்கு கொடுக்கல. வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்திற்கு ஒரு முறையோ இதை நீங்கள் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக எல்லாரும் முயற்சி செய்து பார்க்கும் விதமாக என்னுடைய செடிகளில் ரிசல்ட் தெரிஞ்சுது அப்படின்னா கட்டாயம் டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனல் மூலமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதற்கு முன்னாடியும் இது போல் பதிவுகள் போட்டிருந்தேன், கட்டாயம் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இதோ நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடி. ஒரே ஒரு நிமிடம் செலவு பண்ணி இந்த வீடியோவை சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.